ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நடு ரோட்ல ஒரு கல்லை வச்சுட்டாரு. கல்லை வச்சுட்டு ஒரு ஓரத்துல போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது இந்த கல்லை யாராவது புரட்டி போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கள், உயர் பதவியில் இருந்தவங்கெல்லாம் வந்தாங்க. பட் அவங்க யாரும் அந்த கல்லை புரட்டியோ தள்ளியோ போடாமல் அதை பார்த்து ஒதுங்கி போயிட்டாங்க. அப்போ ஒரு காய்கறிக்காரரும் வந்தார். அவர் ஏற்கனவே நிறைய வெயிட்டு கையில் வச்சுருந்தார். காயெல்லாம் வச்சுருந்தாலும் அந்த கல்லை பார்த்துட்டு சும்மா போகாமல் இப்படி இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லி இந்த காய்கறி எல்லாம் கீழே வச்சுட்டு அந்த கல்லையும் தூக்கி போட்டார். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு அந்த கல்லை தூக்கி போட்டார். கடைசியில் பார்த்தா அந்த கல்லு கீழே நிறைய தங்க காசுகள் அவருக்கு கிடைச்சது. அதோடு சேர்த்து ஒரு நோட்டில் இது ராஜா உங்களுக்கு கொடுக்குற ரிவார்டு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இந்த காய்கறிக்காரர் அந்த தங்க காசுகள்லாம் எடுத்து இனிமேல் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி சந்தோஷமாக போயிட்டாரு. அதாவது லைஃப்பில் எப்பயுமே ஒரு கஷ்டத்துக்குள்ளே தான் ஒரு வழி இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்த்து இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம தான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் அது கஷ்டம்னு தெரிஞ்சும் அந்த வழி சைடாக நம்ம போனோன்னா நம்மளுக்கான ஒரு வெளிச்சமோ நம்மளுக்கான ஒரு கதவோ அதன் மூலமாக திறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா கடவுள் எப்பயுமே கஷ்டத்துக்குள்ளே தான் வழியை வச்சுருப்பாரு.